Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா டியோ 125 to 2025 மாடல் வந்துருக்கு. ஸோ ஒரு புது கலர் ஆப்ஷன்ஸோட ஹச்எஸ்மார்ட் டெக்னாலஜியோட இந்த வண்டி வந்துருக்குங்க. ஸோ ஹச்எஸ்மார்ட் டெக்னாலஜினா உங்களுக்கு அந்த கீ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ரிமோட்டில் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. வித் அந்த க்ரீன் கலர், அந்த லெமன் க்ரீன் கலர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலரில் டியோ அப்படிங்கிற ஸ்டிக்கரிங்கோடு இந்த மாடல் வந்து வந்திருக்கு. வண்டி கொஞ்சம் பல்ஜாக இருக்க மாதிரி இருக்குது 125 விட. டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் வந்து வருதுங்க. ஸோ சேம் 125 ஆக்டிவாவில் இருக்க மாதிரியே உங்களுக்கு நிசின் கேலிப்பர் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், அலாய் வீல்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 inches ரியரில் 10 inches. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஜாய்ஸ்டிக் டைப் கண்ட்ரோல்ஸ் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே விஷயங்கள் தாங்க. நீங்கள் எஸ்பி 125 டியோவில், அதே மாதிரி ஆக்டிவாவில் நீங்கள் எந்த மாடல் எடுத்துக்கிட்டாலும் டிஎஃப்டியோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துலேயுமே அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. வித் அசிஸ்டட், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியோடு இந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சி டைப், அதாவது சி டைப் டு சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. ஸோ இந்த வண்டியில் அப்படியே ஏறி உட்காந்து அப்படியே ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரண்ட் லுக் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டோட லுக்ஸ், அந்த மெட்டலோட குவாலிட்டி எல்லாமே லைட்டாக அந்த எனக்கு தெரிஞ்சு லைட்டாக சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. பார்க்கலாம் ஆன் ரோட்டில் இதோட அப்பியரன்ஸ், அதே மாதிரி ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மேனேஜபிளாக தான் இருக்குது. ரொம்ப ஓவர் வெயிட்லாம் கிடையாது. இது சரி, ஆக்டிவாக 125லாம் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க இந்த வெயிட் ரேஞ்சஸில். கீ கிடையாதுங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை டேர்ன் பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு டிஎஃப்டி ஆன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். லைட் அப்படி ரொம்ப சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். பவரே கொடுக்காது சுத்தமாக. ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே காமாக இருக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது. அப்படியே ஓட்டி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மிரர்ஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எப்பயுமே மிரர்ஸோடு ஓட்டுங்க, ஸ்டைலுக்காக மிரர்லாம் எடுத்துகிட்டு ஓட்டாதீங்க. அதனாலேயே அதிக விபத்துக்கள் ஏற்படுது. ஒரு சின்ன சோசியல் மெசேஜோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் டியோ தனியாக வந்து எடுக்கலை, டியோ 125 மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து 110cc டியோ நீங்கள் வாங்கினேனாலும் இதில் என்னென்ன இருக்கோ, இதோட பாடி எப்படி இருக்கோ எல்லாமே வந்து சேம் டு சேம் அப்படியே பக்கத்தில் மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியோவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. சேம் அதே கீலெஸ் டெக்னாலஜி, ஹச்எஸ்மார்ட் சிஸ்டம் வருது. என்ன டிஸ்க் பிரேக் மட்டும் கிடையாது. அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நார்மல் டியோ, அந்த 110cc டியோவில் வந்து கிடையாதுங்க. இந்த 125cc உங்களுக்கு இருக்காத ஃபியூச்சர்ஸே இல்லை. கிக்கரும் கிடையாது, அதுவும் கிடையாது. நான் ஆக்டிவாவில் சொன்ன மாதிரி தான் இந்த வண்டியிலையும் உங்களுக்கு கிக்கர் ஆப்ஷன்ஸுங்கிறது கிடையாது. நீங்கள் பேட்டரியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அட் த சேம் டைம் வண்டியை வந்து சர்வீஸ் அவங்க என்ன இன்டர்வல் சொல்கிறாங்களோ அந்த ரிவர்ஸ்க்கு நீங்கள் விட்டே ஆகணும். ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு ஈசி யூனிட். ஏன்னா டிஎஃப்டி வரதுனால உங்களுக்கு இது இசியூ கண்ட்ரோலில் வருங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் கரெக்டாக வண்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணுங்கள். மைலேஜ்லாம் சூப்பராக கொடுக்குது. 125cc அப்படிங்கிறனால இதுக்கு மைலேஜ் வந்து கம்மியாலாம் வரதில்லை. நல்லா தாராளத்தோட மைலேஜாகவே வருது. அப் டு 55லேருந்து 60 வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் ஆப்ஷன்ஸில் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நல்ல மைலேஜ் தான். எனக்கு அந்த டிஎஃப்டியோட அந்த பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருக்கு. இந்த வண்டியில் லைட்டாக டிஎஃப்டியோட மேலே லைட்டாக ஒரு ஹம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்டிவாலையும் 125லையும் இந்த மாதிரி கிடையாது, ஆக்டிவ் 125லையும் கிடையாது. இதுலேயும் டியோலையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டைலிஷான லுக்கு நிறைய அந்த கட் பண்ணி அந்த ஒரு மாதிரி மாடர்னாக கொண்டு வந்த மாதிரியான டிசைன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வண்டியில். ரைடிங்கோட ஃபீலுமே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் பெருசாக இல்லை. ஹோண்டா இன்ஜின் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஹோண்டாவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பேனலோட டிசைன்ஸ், அந்த பேனலோட குவாலிட்டியில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பேனலோட டிசைன்ஸும் குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் சரி, நான் ஆக்டிவாலையும் அதை பார்த்துருக்கேன். இப்போ வரக்கூடிய வண்டியில் அந்த பேனல் குவாலிட்டிங்கிறது நல்லாயிருக்கு. அதே மாதிரி வண்டியோட அந்த ரைடிங் கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே அந்த சிட் பண்ணி ஓட்டுறதுக்கு அந்த பொசிஷன் நல்லாயிருக்கு. ஸ்போர்ட்டியராக கொடுத்துருந்தாலும் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 8.5 bhp தான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ். இது 10.5 Nm ஆஃப் டார்க்கு உங்களுக்கு அந்த ரேஞ்சஸ் தான் இருக்குது. எனக்கு பேப்பர் வேல்யூ வந்து அக்யூரேட்டாக நான் வந்து ஏன்னா மோஸ்ட்லி இந்த வண்டி எடுக்கிறவங்க அந்த பேப்பர் வேல்யூ பார்த்தாலும் எடுக்க மாட்டாங்க.
உங்களுக்கு பேப்பர் வேலிஸில் நீங்கள் போகும்போது ரொம்ப 25 பிஹெச்பி 30 பிஹெச்பி வண்டிக்கு நீங்கள் அந்த பேப்பர் வேலியை பார்த்து போகலாம். ஆனால் ஸ்கூட்டர்ஸ் டைப்பில் மோஸ்ட் ஆஃப் இந்த 125 எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 8லேருந்து 9 பிஹெச்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டார்க்கும் சரி அந்த 10லேருந்து 10.6 10.7 இப்படி தான் இருக்கும். ஆக்சஸும் சரி ஜூபிட்டரும் சரி அதே மாதிரி நீங்கள் ஆக்டிவா 125 இந்த டியோ 125 எந்த மாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் உங்களுக்கு பவர் ரேஞ்சஸாக வரும். நீங்கள் வேணால் செக் கூட பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. ஸ்போர்ட்டியராக நீங்கள் வேணால் போகணுன்னா என்டார்க் கொண்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா என்டார்க்கு ஜூம் 125ங்கிறது அதிகமாக இருக்கும் ஹீரோவில். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான மிஷின்ஸ். அதுவுமே உங்களுக்கு அந்த 13-14 பிஹெச்பி மேலே போகாது. மோஸ்ட்லி ஸ்கூட்டர் டைப்பில் எடுக்கிறவங்க அந்த மைலேஜுங்கிற விஷயத்தை அதிகமாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்காக தான் நம்ம இந்த மைலேஜ் அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ப்ளஸ் இந்த பவர் ரேஞ்சஸ் அவங்க செட் பண்ணுறது கம்பெனிக்கு வந்து காரணமும் அதுதான். ஏன்னா ஒரு 125 சிசியில் நீங்கள் பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் 11 பிஹெச்பி வரைக்கும் அதோட பவர் வந்து போகும். ஆனால் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 8.5 9.5 முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஏன்னா எந்த அளவுக்கு பவர் கம்மியாக இருக்குதோ அந்தளவுக்கு டாப் எண்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். டார்க் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இனிஷியலில் புல்லிங் பவருக்காக தான் உங்களுக்கு டார்க்குங்கிறதே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது மைலேஜுங்கிறது நீங்கள் பவரை வச்சே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 8.5ங்கிறப்போ உங்களுக்கு நல்ல பவர் தான், அடிக்குவேட்டான பவர். டாப் ஸ்பீடு வந்து ஒரு 90 வரைக்கும் போகும். நல்ல கண்ட்ரோல்டாக 90 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஏன்னா 90 வரைக்குங்கிறது சேஃபஸ்ட் ஸ்பீடு. மைலேஜுங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 55 to 60 கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஆவரேஜாக 55ங்கிறது தாராளமாக நல்ல மைலேஜாக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வண்டியில் ஜாய்ஸ்டிக் மாதிரி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டிக்கானது ஸ்கூட்டர் டைப்லலாம் இந்த ஜாய்ஸ்டிக் டைப்பில் வரும். இதே நீங்கள் பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் டைப்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் அதை SP 160 அண்ட் SP 125 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு ரிலாக்ஸான சிட்டி கம்யூட்டர் ப்ளஸ் அந்த அக்ரெசிவான ஸ்டைல் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க, பவர் பேக்காகவும் வேணும், ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் வைஸ் நிறையா இருக்கணும் அப்படின்றவங்களாம் நீங்கள் தாராளமாக இந்த மாடல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லும்போது இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காதுங்க. இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி ஆன்ரோட் 1,34,000 rupees இந்த ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து வருது. ஈக்குவல் டு SP 125. அவ்வளோதான். SP 125 CB ஷைனு இது ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இந்த வண்டி வருது. 110 டியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹச் ஸ்மார்ட் வந்து 1,19,000 அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. 125cc உங்களுக்கு அதை விட இது ஒரு 12,000 13,000 அதிகமான ப்ரைஸில் வந்து வருது. இதுதான் வித்தியாசம். ஆனால் வண்டியோட ரைடிங்கெல்லாம் குவாலிட்டிலாம் நான் குறை சொல்ல விரும்பல. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். உங்களுக்கு இந்த வண்டி என்டார்க் 125ஓட போட்டி போடுது. என்டார்க் 125 கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் மைலேஜ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு 125cc ஸ்கூட்டரில் ஆக்சஸ் 125 அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கம்பேரிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஜூபிட்டர் ஆக்டிவா டியோ இதுதான். இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ ஆர் வெரி குட் கம்பேரிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரிமோட் கீ வர்றதுனால நார்மலாக நம்ம வில்லேஜில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட புரிதலுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஒன்று தான். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணாம், இந்த டிஎஃப்டியில் எனக்கு வேணாங்க, எனக்கு வண்டி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலான கீ வேரியண்ட்டே வாங்கிக்கோங்க. அதில் நார்மல் டிஸ்பிளே தான் வரும். ஸோ அதோட வேரியண்ட் இதை விட ஒரு 13,000 கம்மியாக வரும் ப்ரைஸ். உங்களுக்கு ப்ரைஸும் ஓகே, ஆனால் என்ஜினில் எந்த மாற்றங்களும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு சேம் தான். இதில் கிக்கர் கிடையாது, அதில் கிக்கர் வரும். இதுதான் ஒரு வித்தியாசம். மற்றபடி அந்த ஃபியூச்சர்ஸு, வண்டியோட டிசைன்ஸு, கலரு எல்லாமே சேமாக உங்களுக்கு இருக்கும். அதிலெல்லாம் எந்த ஒரு வித்தியாசங்களும் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டு, இந்த சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெரிய சீட்லாம் கிடையாது. 2 பேர்லேருந்து 3 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். பாடியாக இருக்கவங்க 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த கம்ஃபர்ட்னஸ் நல்லா கொடுக்குது. பேலன்சிங் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 12 inches வீல் சைஸ் வித் டிஸ்க் பிரேக்கோடு உங்களுக்கு வரதுனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்களா, அந்த பைட்டிங் டக்குன்னு அடிக்காமல் கொஞ்சம் டிலே பண்ணி அடிக்குது. அது நல்லா இருக்குது. டிலே பண்ணி அடிக்கிறதுனால எனக்கு டிலேவாக தெரியுது. ஆனால் பிரேக்குங்கிறது ஒர்க் ஆகுது. பேக்ரவுண்டில் பிரேக் ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த பைட்டிங் சடனாக அடித்து என்னை கீழே கவுத்தாமல் அதுக்கு தேவை அப்படி அடிக்குது. அதுதான் டேர்ன் பண்ணிவிடுவோம். அப்போ பவர்லாம் நான் இழுத்து தள்ளிடும் போலங்க. சத்தியமாக பவர் நல்லாயிருக்கு, இழுக்கிறதும் நல்லாயிருக்கு. வண்டி சருன்னு அந்த ஒரு டியோவோட பழைய வைப்பு, அது டியோங்கிறதுக்கு அந்த சொல்கிற காரணமே அதுதான். அந்த ஒரு பழைய அந்த விஷயங்கள் சந்தில் பூந்து ஓட்டுவாங்க. இப்போ வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் இந்த வண்டியை நீங்கள் சுற்றி ஓட்டுறதுக்கு.
வேறு என்ன பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். இதோட மைலேஜ் சொல்லியாச்சு, ப்ரைஸ் சொல்லியாச்சு, ரைடிங் கம்ஃபர்ட்னஸ் எல்லாமே ஓகே. யார் வந்து சூஸ் பண்ணலாம்? எஸ், உங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து 1.25 லட்சம் பட்ஜெட்டு. ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், கொஞ்சம் லாங் ஓட்டுவீங்க, அதுதான் மெயின். கொஞ்சம் லாங்கு, ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் நான் லாங்கு போகிற மாதிரி இருக்கும், எனக்கு அது ஸ்கூட்டர் தான் எனக்கு வேணும் லாங் போகிறதுக்கு அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா லாங்குக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட ஏரோடைனமிக்ஸ் அது எல்லாமே டிசைன் நல்லாயிருக்கு. விண்ட் பிளாஸ்ட் பெருசாக இல்லை, அதெல்லாம் நல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் பாராட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நல்லாயிருக்கு. ஸோ இதுதான், உங்களுக்கு லாங் போகணும், வண்டியோட டிசைன் நல்லா இருக்கணும், மெயினாக கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக எதிர்பார்க்குறீங்க, சிட்டி யூஸ்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம். வித் மைலேஜும் நல்லா தரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி நார்மல் யூசர்ஸ் வாங்கலாமானாலும் வாங்கலாம், பெருசாக எந்த வித்தியாசங்களும் இல்லை. மேலும் எனக்கு இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எந்த விஷயம் இல்லை. இந்த டிஎஃப்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஹோண்டா வண்டியில் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும், இன்றைக்கி அந்த டிஎஃப்டி மாடலில் இருக்கக்கூடிய வண்டிகள் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் ஒரே டிஸ்பிளே, அதில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. நீங்கள் NX200 ஒரு டாப் வேறு 2 லட்ச ரூபா வண்டிக்கு போகிறீங்கனாலும் அதுலேயும் அதுதான் இருக்குது. இல்லை நான் 1,20,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்ரு வாங்குகிறேன் ஆக்டிவாவில் அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் தான் அதே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தான் டிஎஃப்டி. பட் டிஎஃப்டின்னு அவங்க கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு யங்ஸ்டராக நிறைய பேர் எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட் நிறைய பேருக்கு அது தேவைப்படாது. நீங்கள் தேவைப்படாதுன்னா நீங்கள் இதை வாங்க வேணாம். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இதுதான். பட் இது இருக்கிற அந்த அழகாக அது நல்லா இருக்குது. நான் வண்டி வாங்கும்போது NX200 மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வாங்கியிருப்பேன். பட் ஓகே, எனக்கு இப்போவும் அந்த ஒரு வைப் பிடிச்சிருக்கு. இதுதான். ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் இதுதாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ஆன் ரோட் ப்ரைஸுமே நான் உங்களுக்கு வீடியோ நடுவில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அதே மாதிரி மைலேஜ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யாராவது ஓட்டி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சென்டர் பாயிண்டில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.